Hello friends, welcome back to our channel chefgayathriskitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல எறாவையும் முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போறேன். எறா பிடிச்சவங்க கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. அடி தூளா இருக்கும். இது வந்து ரசத்துக்கும் சரி, சாம்பாருக்கும் சரி, தயிர் சாதத்துக்கும் சரி செம்ம காம்பினேஷன். இந்த ரெசிபியை நான் எங்க மம்மி கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். வாங்க இப்ப டிஷ்க்குள்ள போலாம். ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த எக்கு வந்து அந்த எறா மேலே பைண்டாக இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குங்க. ஓகே, ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகிடட்டும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வெறும் அதிகபட்சம் 5 minutes தாங்க. எறாவோட குக்கிங் டைம் 3 to 4 minutes. அப்புறம் இந்த ரெசிபி மொத்தமாக பண்ணுறதுக்கு அதிகபட்சம் 5 நிமிஷம் 6 நிமிஷம். ஸோ யார் கெஸ்ட்டு வந்தால் கூட உங்கள் வீட்டில் எறா இருக்குன்னா டக்குன்னு இந்த ரெசிபியை சமைச்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. தேவையான அளவு செசமி ஆயில் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து ரொம்ப டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. கிட்டத்தட்ட ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கோங்களேன். எண்ணெய் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு கம்மியாக எண்ணெய் வேணும்னா கூட கம்மியாக ஊற்றிக்கலாம். ஸோ பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கையளவு கருவேப்பிலை, ரவுண்டாக நறுக்கிய ஒரு 6 பச்சை மிளகாய். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நீட்டமாக கூட வந்து கட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயத்தை வதக்கும் போதே கொஞ்சமாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு 2 minutes வதக்கிக்கோங்க. லைட்டாக பச்சை வாசனை போகட்டும். ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிடாதீங்க, கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அது இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா எறா சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கும், அதுக்காக தான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஒரு 2 minutes வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு 300 கிராம் எறா வச்சுருக்கேங்க. வாஷ் பண்ணி பெரிய எறா, உங்களுக்கு வேணுன்னா பொடி எறா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மஞ்சள் பொடி போட்டு அலசி வச்சுருக்கேங்க, அதனால தான் இந்த கலரில் இருக்குது. ஸோ இப்போ எறாவை போட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம முட்டை அடித்து ஊற்ற போகிறோம். அந்த முட்டையிலையும் கண்டிப்பாக நம்ம உப்பு போட்டு தான் அடிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பிரித்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3 minutes குக் ஆகட்டும். இது ஒரு 3 minutes குக் ஆனோடனே நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 முட்டையை நல்லா பீட் பண்ணி உப்பு போட்டு அடித்து வச்சுருக்கேங்க. இந்த முட்டையை எப்படி பர்ஃபெக்டாக இதில் ஆட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டவ் ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த முட்டையை அப்படியே இதில் வந்து ஊற்றிடணும். இதை வந்து கலரி விடக்கூடாது, மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுறணும். கொஞ்சம் தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, மேலே ஃபுல்லாக தூவி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த முட்டை வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம வதக்கி விடக்கூடாது, இதை அழகாக மடித்து விடணும். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த எக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த எறா மேலே சூப்பராக பைண்ட் ஆகும். சாப்பிடவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2 minutes குக் ஆகிடும். ஓகே, இப்போ 2 minutes ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்படி வந்து மடித்து விடணும்னு சொல்லிட்டு. இப்படின்னு பண்ணிடாதீங்க ஃபாஸ்ட்டாக. அந்த எறாவோடலேருந்து அந்த முட்டையெல்லாம் பிரிஞ்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்படி மடித்து விடுங்க. நான் நல்லா 6 பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க. ஃப்ளேவர் செம்ம தூக்கலாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து நல்லா பைண்ட் பண்ணி மடித்து விட்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து தூவிக்கலாம். நீங்கள் எவ்வளோ கொத்தமல்லி போடுறீங்களோ ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அதை குக் பண்ணுறப்பவே ஒரு 4 வீட்டுக்கு அந்த வாசனை வந்து போகும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை. ஓகே, அவ்வளோதாங்க. டோட்டலி 7 minutes தான் எடுத்துச்சு இந்த குக்கிங் ப்ராசஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம ரெசிபியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். செஃப் காயத்ரிஸ் கிச்சன். See you on the next video. Bye bye.